கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தற்போது சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் திரு பிரியன். சார் வணக்கம். இந்த சந்திப்பின் மூலமாக இந்த கூட்டணி வலுவடைந்து விட்டது, அவ்வளவுதான், என்டிஏ கூட்டணியில் புதிதாக கட்சிகள் சேர்வதற்கான வாய்ப்புகளை இன்னும் வச்சிருக்காங்களா, இல்ல அவ்வளவுதான் இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்து தேர்தல் பணிக்கு தயாராக இருக்காங்களா என்டிஏ கூட்டணி? அதாவது நேற்று என்டிஏ ஏற்கனவே பாமக அன்புமணி அந்த கூட்டணியில் சேர்ந்தார். இப்போ நேற்று பியூஷ் கோயல் வந்த உடனே பியூஷ் கோயலை பார்த்து தினகரன் அமமுக அதில் இணைஞ்சிருக்காங்க அந்த கூட்டணியில். ஸோ பாஜக அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி வலுவடைந்து கொண்டு வருகிறது என்பதை நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். அதுலேயும் பல கேள்விகள்லாம் எழுகின்றன. தினகரன் போய் ஜாயின் பண்ணா கூட தினகரனுடைய ஓட் பேங்க் அப்படியே அந்த அணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது ஒரு பெரிய நீண்ட விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இந்த சூழல்ல இடங்கள் இன்னும் குறிப்பிடப்படலை. ரெண்டு பேருக்கு நடுவில் அமமுகவுக்கும் என்டிஏ கூட்டணியில் அமமுகவுக்கு எத்தனை இடங்கள் என்பது இன்னும் தீர்மானிக்கப்படலை. தினகரன் நேற்று ஒரு அறிக்கை விட்டார் ஆக்சுவலா. ஸோ தினகரன் எவ்வளவு இடங்கள் கேட்டிருக்காரு, அவர் 18 இடங்கள், அவரோட கூட வந்த 18 எம்எல்ஏக்களுக்கு 18 இடங்கள் வேணும்னு கேட்கிறாரு. அதிமுக அது எந்த அளவுக்கு அதுக்கு ஒப்புக்கொள்ள போகிறார் என்பது தெரியாது. ஸோ பியூஷ் கோயல்கிட்ட தன்னோட விருப்பத்தை தினகரன் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இன்னைக்கு சந்திப்புல இந்த பிரேக்ஃபாஸ்ட் சந்திப்புல பழனிசாமியோட கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு விவாதம், அமமுகவுக்கு எவ்வளவு இடங்கள், பாமக அன்புமணிக்கு எவ்வளவு இடங்கள் போன்ற விஷயங்கள் தவிர பாஜகவுக்கு எத்தனை இடங்கள் தான் இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. ஸோ இதுல நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது. ஆக்சுவலா நம்பர்ஸ் ஃபைனலைஸ் பண்ணா கூட தொகுதிகள் தான் முக்கியம். பாமக அன்புமணி கேட்ட அதே தொகுதியை தினகரன் கேட்டாலோ, தினகரன் கேட்ட அதே தொகுதியை பாஜக கேட்டாலோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ கூட்டணிக்கு தலைமை தாங்குவதாக சொல்லப்படும் அஇஅதிமுக இதுல முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களோட செல்வாக்குள்ள தொகுதிகளும் போகக்கூடாது, அதே சமயம் தினகரன் கேட்கிற தொகுதிகளும் கொடுக்கணும், அன்புமணியையும் திருப்திப்படுத்தணும்ன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஒரே சிட்டிங்ல இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அதனால பியூஷ் கோயல் பல தடவை வர வேண்டிய அவசியம் இருக்கு. நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் இருக்கிறதுனால அது எப்படி சிறப்பா அந்த கூட்டத்தை நடத்துவது என்பது போன்ற பேச்சுவார்த்தைகள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமாக தேமுதிக பிரேமலதா அவர்கள் இன்னும் கொஞ்சம் அவர் பல பிரச்சனைகளை முன்வைத்து அவர் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கூட்டணிக்கு இருக்கிற விஷயங்கள் இன்னும் ஃபைனலைஸ் ஆகாத இருக்கிறதுனால அதை பத்தின ஒரு விஷயமும் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நினைக்கிறேன் இன்னைக்கு பியூஷ் கோயல் பழனிசாமியோட பேச்சுவார்த்தைகள்ல. இப்ப மருத்துவர் ராமதாஸ் அவருடைய நிலைப்பாடு என்ன? ஏன் அவர் இன்னும் கூட்டணியை இறுதி செய்யல காலதாமதம் செய்யறாரு? என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதாவது பாமக அன்புமணி தலைமையில் இருக்க பாமக என்டிஏ கூட்டணியில இணையும் போது அன்புமணி அவர்கள் போட்ட ஒரு கண்டிஷன் என்னன்னா, நான் தான் உண்மையான பாமக, என்னோட தான் நீங்க கூட்டணியில் இருக்கீங்க, டாக்டர் ராமதாஸ் அவர்களை நீங்க இணைத்துக் கொள்ளக்கூடாது எந்த கட்டத்திலையும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதா தகவல் இருக்கு. ஏன்னா ராமதாஸ் அவர்களையும் இணைத்துக் கொண்டால் பாமக யாரு, உண்மையான பாமக யாருன்ற ஒரு கேள்வி வரும்ன்றதுனால அன்புமணி அந்த விஷயத்தில் தெளிவா இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. அதனால பாஜக இதுல முயற்சி செய்தால் கூட எந்த அளவுக்கு இது சாத்தியம், அன்புமணியோட விருப்பத்துக்கு விரோதமாக பியூஷ் கோயல் பாஜக செயல்படுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம். அதனால டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைவது என்பது அது ஒரு சிக்கலான விஷயமா நான் பாக்குறேன். இப்போ 2016 எந்த விதமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் முன்வைக்க முடியாத இடத்துல பாஜக இருந்தது. ஒரு 10 ஆண்டு இடைவெளியில் இன்னைக்கு அதிமுகவோடு கூட்டணி அமைத்து அதற்கு ஒரு ஈக்குவல் பார்ட்னராக வரக்கூடிய அளவுக்கு பாஜக வளர்ந்திருக்கா? இந்த கூட்டணி அமைக்கிறதுல அவங்க வைத்த டிமாண்ட்ஸ், அவங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி அப்படின்றது பாஜகவுடைய வளர்ச்சியையும் அதிமுக அதற்கு சமரசமாயிட்டு போறதா தென்படுதா? 2016 பாஜக தனியா நின்னாங்க. ஆக்சுவலா அவங்க தனியா நின்று 3% ஓட்டு தான் வாங்கினாங்க. 2019 பார்லிமெண்ட் தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு போனாங்க. 21 அசம்பிளி தேர்தலில் கூட்டணிக்கு போனாங்க. 24 கூட்டணி இல்ல. ஸோ இந்த சூழல்ல பார்க்கும்போது பாஜக மத்தியில் ஆட்சியில் இருப்பதை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு பாஜக தனது செல்வாக்கை தமிழ்நாட்டில் விஸ்தரிக்கிற ஒரு முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல அவங்க 11% ஓட்டு வாங்கினது ஒரு முக்கியமான விஷயம். அது அண்ணாமலையோட தலைமையில அவர் கட்சி வளர்த்ததுனால வந்ததுன்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் கூட அதுக்குள்ளேயும் இன்னொரு விஷயம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம அதாவது அஇஅதிமுக ஜெயலலிதா தலைமையில் இருந்த அஇஅதிமுகவுக்கு இருந்த ஒரு சாஃப்ட் இந்துத்துவா, மென்மையான இந்துத்துவா ஓட்டுகள் ஒரு 6-7% இருந்தது. அந்த 6-7% ஓட்டுன்றது அதிமுக பாஜக இணைந்திருக்கும் போது அந்த கூட்டணிக்கு வரும். அது பிரிந்திருக்கும் போது அது பாஜகவுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. அதுதான் 2024 தேர்தலில் நடந்தது. அதனாலதான் அந்த 11% ஓட்டை பாஜக வாங்க முடிஞ்சதை தவிர அது பாஜகவுடைய சொந்த செல்வாக்கால் வந்ததா என்பது ஒரு முக்கியமான கேள்விக்குறியா பாக்குறோம். அதனால என்னுடைய கருத்துப்படி பாத்தீங்கன்னா பாஜக அதிமுக இணைந்திருந்தால் அந்த மென்மையான இந்துத்துவ வாக்குகள், உயர்ஜாதி வாக்குகள்
அந்த கூட்டணிக்கு போகும். தனியா இருந்தா பிரிஞ்சிருந்தா அது பாஜகவுக்கு தான் போகும். அதுதான் போன பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தது. இந்த வாட்டி அந்த வாக்குகள் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும். அதனால வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தலைவர் அவருடைய செல்வாக்கு காரணமாக வந்தது என்ற ஒரு கருத்தை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. பாஜக வளர்ந்திருக்காங்கன்னா நிச்சயமாக அந்த மென்மையான இந்துத்துவ ஜெயலலிதாவுக்கு போடப்பட்ட மென்மையான உயர்ஜாதி இந்துத்துவ ஓட்டுகள் பாஜகவுக்கு வந்திருக்கு. அதை ஒரு வளர்ச்சியை எடுத்துக்கொண்டால் அது வந்து பாஜகவுடைய காரணம். அதான் வளர்ச்சி என்று பாஜக எடுத்துக்கொள்கிறது. அது வந்து ஒன்றுபட்டால் தான் அதிமுக பாஜக ஒன்றுபட்டால் தான் அந்த ஓட்டு வரும். இந்த வாட்டி அது வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன். நாளை நடைபெற இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். இந்த பொதுக்கூட்ட மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றக்கூடிய வியூகம் வகுக்கப்பட்டிருந்தது. அதை வேகப்படுத்தி நேற்று முதல் பல புதிய கட்சிகள் தற்போது என்டிஏ கூட்டணிக்குள் வருகை தந்திருக்கின்றன. அமமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அமமுக கூட்டணி அமைத்து களம் கண்டன. இந்த நிலையில் முதல் முறையாக அதிமுக, பாஜக, அமமுக, பாமக போன்ற கட்சிகள் ஓரணியில் தற்போது திரண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இதில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு என்பது நாளை ஏற்படும். ஏனென்றால் கடந்த 9 வருடங்களாக எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார் டிடிவி தினகரன். இந்த நிலையில் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கடந்து இந்த கூட்டணியை அமைத்திருப்பதாகவும் கட்சி நலன் மற்றும் தமிழ்நாட்டின் நலனுக்காக இந்த கூட்டணியை அமைத்திருப்பதாக அதற்கு ஒப்புக்கொண்டதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்த நிலையில் நாளை நடைபெறக்கூடிய கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பிரதமர் நரேந்திர மோடி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகிய அனைவரையும் ஒரே மேடையில் பார்க்க முடியும் என்பது கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே நிலையில் இந்த கூட்டணியில் யார் யார் இடம் பெறுவார்கள் என்பதை அதிமுக தான் தீர்மானிக்கும். அதில் எத்தனை தொகுதிகள் யாருக்கு ஒதுக்க வேண்டும் என்பதை அதிமுக தான் தீர்மானிக்கும் என்ற ஒரு வியூகத்தை அதிமுக பின்பற்றி வருகிறது. அதே நிலையில் பாஜக அழைத்து வரக்கூடிய கட்சிகளுக்கு தங்கள் சார்பாக தொகுதிகளை பங்கீட்டு செய்ய வேண்டும். ஒரு கம்பார்ட்மெண்ட் சீட் ஷேரிங் முறையை பின்பற்ற வேண்டும். 2001 அதே போன்ற அணுகுமுறையை தான் காங்கிரஸ் கட்சி பின்பற்றியது. இந்த நிலையில் தற்போதும் அதே போன்ற ஒரு அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் என்று பாஜக கருதுகிறது. இதன் மூலமாக பாஜகவுடைய வாக்கு வங்கியும் வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வியூகமும் இருப்பதாக நிபுணர்கள் கருதுகிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி இது போன்ற ஒரு வியூகத்தை பின்பற்ற இருக்கிறார். தொகுதி பங்கீட்டு என்பது முழுக்க அதிமுக மேற்பார்வையில் மேற்கொள்ளப்படுமா? அதிமுக தொகுதி பங்கீட்டை கட்சிகளுக்கு நேரடியாக பிரித்து கொடுக்குமா? அல்லது பாஜக வசம் ஒப்படைத்து கருத்து முரண் இருக்கக்கூடிய கட்சிகளோடு பாஜக அதனை நிர்வகித்துக் கொள்ள அனுமதிக்குமா என்பது போன்ற பல கேள்விகள் எழுகிறது. அதே நிலையில் தேமுதிகவுடைய நிலைப்பாடு இன்னும் 24 மணி நேரத்தில் தெரிய வருமா? இல்லை கடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தேமுதிகவுடைய நிலைப்பாடை தெரிவிக்க இன்னும் கால அவகாசம் இருக்கிறது என்று அவர் எடுத்த நிலைப்பாட்டு இன்னும் தொடருமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதில் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு மிக முக்கிய நிலைப்பாடு மாற்றத்தை எடுத்திருக்கிறார். அதில் என்டிஏ கூட்டணிக்கு அவர் வருவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் நேற்று கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக